வணக்கம் திரு பிரியன். பாமக நிறுவன தலைவராக நானே இனி கட்சி தலைவராக இருப்பேன் என ராமதாஸ் திடீரென அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு குறித்தாக உங்கள் பார்வை? டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் இருக்குன்றத மறுபடியும் உறுதி செய்கிற மாதிரியான தகவலாக இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பங்களிப்பு அந்த கட்சிக்கு மகத்தானது. ஆக்சுவலாக அவர் வன்னியர் சங்கம் ஆரம்பித்து இடஒதுக்கீடு போராட்டங்கள் நடத்தி பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்து சரியான முறையில் கூட்டணிகள் வச்சு பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு ஏற்றத்துக்கு கொண்டு போய் மத்திய அரசில் பங்கு வைக்க வச்சு பல விஷயங்களில் கட்சியை நல்லா வளர்த்து கொண்டு வச்சிருக்காருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது அவர் டாக்டர் அன்புமணிகிட்ட தலைவர் பதவியை அவர் கொடுத்துட்டார். ஸோ தன்னுடைய முழு பங்களிப்பையும் டாக்டர் ராமதாஸ் கட்சிக்கு செய்த பிறகு அடுத்த ஒரு கட்டத்துக்கு தலைமையை கொண்டு போகிறதா காலத்தின் கட்டாயமாக இருக்க முடியும். மற்ற கட்சிகளில் பார்த்தா கூட அது அவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தெரியும். அடுத்த கட்டத்துக்கு தலைமை மூவாரதை அவர் பார்க்கலாம். ஸோ அதனால டாக்டர் அன்புமணிகிட்ட கொடுத்த பதவியை, தலைவர் பதவியை மறுபடியும் இப்போ அவங்க ஒரு மாநில மாநாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிற சீரியஸாக இருக்கிற இந்த சூழலில் இந்த நேரத்தில் அன்புமணி அவர்களிருந்து தலைவர் பதவி எப்படி நீங்கள் செயல் தலைவரான்னு சொல்றது அவருடைய உற்சாகத்தை குறைக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அதனால இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளைஞரணி தலைவராக அன்புமணி அவர்கள் கேட்காதையே அவர் அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணது. அதுவே பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறினதை நம்ம பார்த்தோம். அந்த தகவல் ஓரளவுக்கு தீர்ந்து இப்போ சுமூகமாக இருக்கிற சூழல்ல மாநில மாநாடை நோக்கி இந்த கட்சி மூவ் பண்ற சமயத்துல இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு அவங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடை காமிக்குது. பட் என்னுடைய கருத்து என்னன்னா, கட்சிக்கான முழு பங்களிப்பை ராமதாஸ் செஞ்சுட்டாரு. இனிமேல் அடுத்த கட்டம் டாக்டர் அன்புமணிகிட்ட அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. ஸோ கட்சி அடுத்த கட்டத்துக்கு எதிர்காலத்துக்கு கொண்டு போகிற அந்த முழு சுதந்திரம் நடத்துகிற முழு சுதந்திரத்தை டாக்டர் அன்புமணிகிட்ட கொடுத்துட்டு ஒரு ஆலோசகராக அவர் கட்சியில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருப்பது கட்சிக்கு நல்லது என்பது என்னுடைய கருத்து. ஏற்கனவே முகுந்தனுடைய அந்த இளைஞரணி பொறுப்பு தொடர்பாகவே ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அப்போது அன்புமணி ராமதாஸ் எனக்கு பணியுற அலுவலகம் இருக்குது, எல்லாருமே அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த உள்கட்சி பூசலானது இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது என்று நாம் பார்த்தாலும் 2026 தேர்தலை நோக்கி செல்லும்போது பாமகவிற்கு இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு? இல்லை, அவர்களுக்குள்ள இந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். ஒருவேளை பாஜகவோட கண்டினியூ ஆகணும்னு அன்புமணி விரும்புகிறாரோ, டாக்டர் ராமதாஸ் வேறு மாதிரி கூட விரும்பலாம், சொல்ல முடியாது. அதை தேர்தல் சமயத்தில் கூடி பேசி எது கட்சிக்கு ஏற்றம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கோ அதை அவங்க கடைபிடிக்கலாம். அது அவங்க வேற விஷயம். கூட்டணி என்பது இடங்களை எப்படி வெற்றி பெறுவது என்பதை குறித்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யுக்தி தானே தவிர அது கொள்கைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ அதனால தேர்தல் நெருங்கும் போது கூட்டணியை பற்றி டிசைட் பண்ணிக்கலாமே தவிர அந்த அடிப்படையில் கருத்து வேறுபாடுகளில் இந்த மாதிரியான ஒரு முரண்பட்ட அறிவிப்புகள் எல்லாம் அவ்வப்போது நீங்க வெளியிட்டீங்கன்னா கட்சியில் இருக்கிற தொண்டருடைய உற்சாகம் குறையும். ஸோ அதனால பொறுப்பை அன்புமணிகிட்ட கொடுத்துட்டாரு. அடுத்த இளைய தலைமுறைகிட்ட அவர் பொறுப்பை கொடுத்த பிறகு அந்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருந்து அவர் வழிநடத்தணுமே தவிர திருப்பி இந்த மாதிரி இடையில இந்த மாதிரி பதவியை பிடிக்கிட்டு செயல் தலைவர் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வது என்பது அது கட்சியுடைய சீரான வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருக்கும் என்பது என் கருத்து. தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன்.